ஏ ஹசிமுசா, நீ தானே இந்த பகல்காம் தாக்குதலில் மூளையாக இருந்து செயல்பட்ட பையன். நீ என்ன பாகிஸ்தான் இராணுவத்தில் எஸ்எஸ்டியில் வேலை பார்த்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த நபர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னது யார்? இன்னொரு புறம் ஹவுதிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமே இஸ்ரேல் நாட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அதிரடியான புகார் ஒன்றை கிளப்பி அதை ட்விட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ட்விட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? மூணாவது, அனைத்து கட்சி கூட்டம் ஒருபுறம் இருக்க நாடாளுமன்றத்தை உடனே கூட்டுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இப்போ மோடிக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு 3 நாட்களுக்குள்ள இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா பாகிஸ்தானுடைய அமைச்சரே ஒருத்தர் ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தயார் நிலையில் இந்தியா என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்குல்ல, அதைத்தான் இப்போ மக்கள் முன்னாடி வந்து நம்ம சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது பிரசாத் சிக்னேச்சர். யோஜ்னா பட்டேல் இவங்க யார் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவின் சார்பாக நமக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கான்வாய். ஓகேவா? அந்த மேடம் வந்து இந்தியாவினுடைய பகல்காம் பகுதியில், காஷ்மீர் எல்லையில் இருக்கக்கூடிய பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே அங்கே போய் வாசிக்கிறாங்க. அதில் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பெயரையே அவங்க குறிப்பிடலை. மாறாக தீவிரவாதம் எப்படி வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அத்துமீறி செயல்பட்டது, அதை வந்து தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்காக நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த தீவிரவாதிகளுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்போம். அதே நேரத்தில் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த நாட்டினருக்கும் அடி இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஒரு ஊமக்குத்தாக குத்தி விட்டுருக்காங்க. இன்னொரு ஷாக்கான நியூஸ் என்ன தெரியுமா? பிரான்ஸ் நாடு இருக்குல்ல, அவங்கக்கிட்ட இருந்து ரஃபேல் விமானங்களை ஒரு 26 விமானங்களை உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பிரான்ஸில் இருக்கக்கூடிய மேக்ரான் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து 63,000 கோடி ரூபாய் உடனடியாக சாங்ஷன் பண்ணி 26 ரஃபேல் விமானங்களை வாங்கி குவிச்சிருக்கு இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நேற்றைய தினம் தான் பார்த்துருந்தோம், துருக்கி விமானங்கள் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு. சீனா ஹெல்ப்லைனில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீனாவினுடைய 50க்கும் மேற்பட்ட ஆப்புகள் இருக்குல்ல, அப்ளிகேஷன்ஸ், அதை எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் சத்தமே இல்லாமல் முடக்கி வச்சிருக்கிறதா செய்தி வெளியாகுது. இதனால் சைனாவுக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக சைனாவுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய செக்கு இதுதான். டாரிஃப் வார், அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வாரில் சைனா வந்து அமெரிக்காவை வேணால் ஜெயிச்சிடலாம், பட் இந்தியாவை அவங்களால ஜெயிக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா மக்கள் தொகையில் அதிகமான அளவில் இருக்கக்கூடியது நம்மளும் சைனா மட்டும்தான். சைனா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் வாங்கலைன்னா அது சைனாவுக்கு நட்டம். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் சைனாவினுடைய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சைனாவினுடைய மார்க்கெட் படுத்துரும். நாடு முழுவதும் பாதுகாப்பை உஷார்படுத்தியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு. மும்பையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் 10,000 கேமராக்கள் பொருத்தியிருக்காங்களாம். இந்த 10,000 கேமராக்கள் அந்த கடல் ஏரியா ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து ரோந்து போகக்கூடிய வேலை இது எல்லாமே செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காஷ்மீருடைய 48 சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளிநாடுகளில் இருந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்க யாரும் போக முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, மெடிக்கல் டூரிசம் வந்தவங்களை தவிர்த்து மீதி உள்ளவங்க போக முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அரசியலும் இதுக்குள்ளே வரும்ல. அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டினாங்க இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கவே இல்லை. இது தொடர்பாக காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சியை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் மோடி அவர்கள் பங்கேற்கலை, ஆனால் நாடாளுமன்றத்தில் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக அவசர
நாடாளுமன்ற கூட்டம் ஒன்று கூட்டணும், இது தொடர்பாக பேசுகிறதுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பிரதமர் மோடி கலந்துக்கலைங்கும் போது நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான முடிவை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இங்கே தனித்து எதையும் செய்ய முடியாது. எதிர்க்கட்சிகளுக்கும் தகவல் தெரிவித்தாக வேண்டும். அதே நேரத்தில் உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல்களை சத்தமே இல்லாமல் எதிர்க்கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான நபர்களுக்கு மட்டும் தெரிவித்தாலே போதும். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மோடி அவர்கள் சிறப்பாக கையாளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமித்ஷா அவர்கள் இன்னும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டெல்லியோட ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. அப்படின்னா அட்டாக் இந்தியன் கவர்மெண்ட் செய்ய போகிறாங்களான்னு கேட்டால் 5 நாளாக பாகிஸ்தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். 5 டேஸாக இரவு பகல் பாராமல் இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பனியாக இருக்குது. அந்த பனிக்குள்ளே நம்முடைய இராணுவ வீரர் இறங்கி ஒரு கால் எடுத்து உள்ளே வைக்கும்போது அது புதக்குழி மாதிரி உள்ளே போயிடுது. மறுபடியும் அடுத்த காலை எடுத்து அடுத்ததில் வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கும்போது கால் வரமாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் அந்த இடத்துல வேலை பார்க்குறதுனால தான் இங்கே நம்ம நிம்மதியாக தூங்க முடியுது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க 5 நாட்களாக தூங்காமல் கொள்ளாமல் இரவு நேரத்தில் பாகிஸ்தான் செய்யக்கூடிய சேட்டைகள், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியாக 5 நாட்களாக எல்லைப்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள். தோப்போன்னு தெரிஞ்சுமே எதிரிகள் கோழைத்தனமாக நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு 5 நாட்களாக இந்தியன் கவர்மெண்டுடைய அனுமதிக்காக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தாமல் சிறிய அளவிலான துப்பாக்கிச்சூடு மட்டுமே பதிலடியாக கொடுத்து வருகிறது இந்தியா. அப்போது இந்தியா திருப்பி தாக்கணுமா வேணாமா? பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம். அவருக்கும் சில உளவுத்துறை தகவல்கள் கிடைக்கும்ல. அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா எங்களை வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ளே எங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது நாங்கள் அவங்க தாக்குவாங்கன்னா எங்களுக்கான கணிப்புகள் சொல்லுது. அப்படி தாக்குனாங்கன்னா எங்களை தற்காத்து கொள்வதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கண்ணுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு பயம் தெரிஞ்சது, நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்படிப்பட்ட நிலையில் நம்மளாம் ரோப் கார் பயணம் போயிருப்போம். நீங்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு நடக்கிறதையும் வெடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னுடைய அந்த ஜிப்லைன் சவாரி இருக்குல்ல, அதுக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. அப்போ அந்த ஜிப்லைன் சவாரி இயக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் பார்த்திங்கன்னா அவரை தள்ளிவிடும்போது முக்கியமாக சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இஸ்லாம் மதத்திலிருந்து சில வார்த்தைகளை பதிவு செஞ்சு அவர் புஷ் பண்ணி அவரை தள்ளி விடுறாரு. உடனே நம்முடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்திங்கன்னா, பாருங்கள் அவர் இங்கே சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இவரை தள்ளி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அங்கே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரில. அப்போது தன்னுடைய ஒரு ஒரு ஊழியர் ஒரு வேலையை செய்யும்போது அவருடைய இறைவனை வணங்கி இவர் பத்திரமா போயிட்டு பத்திரமா திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜீப்லைன் சவாரியில் ஒருத்தரை பிடிச்சி புஷ் பண்ணுறாரு. அவருக்கும் தெரியாது, அவரும் போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும்போது அவர் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ நீங்கள் ட்விட்டரில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழேயே நிறையா பேர் இறந்து போகக்கூடிய காட்சிகள், தீவிரவாதிகள் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் இறந்து போகக்கூடிய காட்சிகளும் அப்படியே பதிவாகிட்டுருக்கு. கேமராவில் ரோலிங் கேமரா ஆன் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்படியே அந்த காட்சிகள் அப்படியே அது ஈவெண்ட். அது அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும்னு அந்த சவாரி செய்யக்கூடிய நபருக்கும் தெரியல, சவாரிக்குன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி விட்ட அந்த நபருக்கும் தெரியலை, இஸ்லாமியருக்கும் தெரியல. ஆனால் இப்போ அந்த இஸ்லாமியரை கூப்பிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சவாரி போனவர் உயிரோடு தான் இருக்கார், அவரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு இப்படிலாம் செஞ்சு இந்த தெரிஞ்சே அவர் தள்ளி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கும் குந்தகம் ஏற்படுத்தும். தேவையில்லாத அவதூறுகளையும் நம்ம பரப்புறதை நிறுத்திக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம குற்றம் சுமத்துவதுங்கிறது தவறு. ஆனால் இதே நேரத்தில் அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, அதையும் மக்கள்கிட்ட சொல்லணும். ஹாசிம் மூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன்தான் பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட தீவிரவாத கூட்டத்தினுடைய தலைவன்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போது அந்த தீவிரவாதியை இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுடைய பேர் வந்து ஹசீம் மூசா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி அவன் எங்கேருந்து வேலை பார்த்துருக்கான், பாகிஸ்தான்லேருந்து எப்படி வந்தான் அப்படிங்கிறத நம்முடைய உளவுத்துறை ஆராய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் அவன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி, இந்த எலைட் குரூப்பும்பாங்க, அதாவது என்னென்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய சிறப்பு படை. இவங்க டைரெக்டாக வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் பணியாற்ற மாட்டாங்க, ஒரு சிறப்பு படை பிரிவு இருப்பாங்க. இவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுறதா நினைக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்த நாட்டுக்குள்ளே போய் ஒரு உள்நாட்டு கலவரத்தையோ அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையோ சுட்டு வீழ்த்திட்டு வந்துடுறது, இந்த வேலையை செய்வாங்க. சரிங்களா? இந்த வேலையை செய்வதற்காகவே இந்த ஹசீமுசா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் பாகிஸ்தான் போயிட்டார் அப்படிங்கிற தகவல். இப்போ வேறு நாட்டுக்காரவங்க இது உங்களை பிடிச்சா கூட இவர் தீவிரவாதியாக தான் வந்து சித்தரிப்பாங்களே தவிர இவர் பாகிஸ்தான் இராணுவத்தினர் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போது இவர் பாகிஸ்தான் சிறப்பு படையை சேர்ந்தவர், எஸ்எஸ்டியை சேர்ந்தவர். இந்த ஹசீம் மூசா அப்படிங்கிற நபர் வந்து தீவிரவாதியாக செயல்பட்டு இப்போ நம்முடைய இந்தியர்கள் 26 பேரை இவர் கொலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே பாகிஸ்தான் இராணுவ வீரனாக இருந்தாலும் சரி, நீ தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, நீ சாக போகிறது உறுதிடா அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சிறப்பாக ஒரு சம்பவத்தை வித்தின் 3 டேஸுக்குள்ளே செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு இந்திய குடிமகனாக நம்பலாம். இப்போது ஹவுதிகள் ஒரு பகீர் புகார் ஒன்று கிளப்பியிருக்காங்க. செங்கடலுடைய ஏரியாக்களில் உலகின் பல்வேறு நாடு கப்பல்கள் போயிட்டுருக்குல்ல, அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக சம்பவங்களை செஞ்சு வர்றவங்க தான் இந்த ஹவுதி படைகள், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள். அவங்க இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம் யார் அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம்னா இஸ்ரேல் நாட்டுக்காரங்க தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் பல்வேறு நாட்டு படைகள் வெவ்வேறு நாடுகளில் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வேலையை இப்படியும் செய்வாங்க அப்படின்னு ஹவுதிகள் வந்து தனது ட்விட் பதிவில் போட்டிருக்காங்க. இது வந்து ஏமன் மிலிட்ரி அப்படிங்கிற அந்த ட்வீட்டில் இருந்து அவங்க பதிவு செஞ்சதை நம்ம பார்க்குறோம். இது இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட முக்கியமான சேனல்கள் எல்லாத்துலேயுமே எடுத்து செய்தியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதைத்தான் மக்கள்கிட்ட சொல்கிறோம். யுஎஸ்ஏனுடைய பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சிஎன்எனுக்கு பேட்டியாக கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, ஐ திங்க் இஸ்லாம் ஹேட்ஸ் அஸ். அது யூஎஸ்ஆ கூட எடுத்துக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து இஸ்லாம் மறுக்குது, எங்களை வெறுக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இப்படி ஒரு வார்த்தையை இந்தியாவினுடைய பிரதமர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். நம்முடைய ஒற்றுமையே பலம். வெவ்வேறு மதங்கள் சேர்ந்த ஒரு அழகான கூடு தான் இந்தியா. இந்த கூட்டை சிதைக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு தீவிரவாத கூட்டமும் இந்தியாவுக்குள்ளே நம்ம அனுமதிக்க மாட்டோம். அப்படியே அனுமதித்தோம் அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதற்கான பதிலாக இருக்கும். இது எதுக்காக ஒரு ட்ரம்ப் பேசிய விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களை நம்ம நண்பர்களாக தான் நினைக்கிறோம். ஆனால் யூஎஸில் பாருங்கள், அந்த நாட்டினுடைய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள எப்படி சித்தரிக்கிறாங்க. அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள கண்ணியமாக நடத்த முடியும்? பட் இந்தியாவில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் எல்லா மதத்தையுமே அன்போடு தான் பார்க்குறாங்க. அன்பாகத்தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை வழி நடத்துது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களுமே எல்லாரும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு அப்படிங்கிறது இந்திய நாட்டில் வாழுவதற்கான உரிமை. அந்த உரிமையை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதற்குள்ள இந்தியன் கவர்மெண்ட்டு தலையிடாது, இதுவரைக்கும் தலையிட்டதும் அல்ல. அதனால் பொய் பிரச்சாரங்களை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு நண்பனாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.